ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன். ஸோ நீங்கள் என்ன தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிலேருந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் ஸோ அந்த காம்போசிஷன் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் எடுத்தது அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ். இந்த கிரிட் லைன்ஸ் வந்து நம்ம கேமரா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஷோ கிரிட் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரிட் லைன்ஸ் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக மூணாவும் ஹரிசாண்டலாக மூணாவும் 9 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கிரிட் லைன்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காம்போசிஷன் கரெக்டாக வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூல் ஆஃப் தேர்ட், அந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிறதுல நீங்கள் கரெக்டாக சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ரூல். ஸோ அந்த கிரிட் லைன்ஸ் ஆன் பண்ணது மூலிமா நீங்கள் காம்போசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொக்கே. ஸோ இந்த பொக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து க்ளோஸில் இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளராக இருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படி உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஆட்டோ மோட்லேருந்து மேனுவல் மோடுக்கு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ சப்ஜெக்ட் வந்து கேமரா கிட்ட நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கே எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வியூ பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கும், பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளராக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல ஒரு பொக்கே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து போர்ட்ரேட்டில் தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ போர்ட்ரேட்டில் எடுக்கிறது மூலிமா நீங்கள் வந்து ஃபோனில் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர், லேப்டாப், டிவியில் இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பார்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதே நீங்கள் லேண்ட்ஸ்கேப் எடுத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து இன்னும் ஃபோட்டோவில் வந்து கவர் பண்ணலாம். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் போர்ட்ரேட் மோடில் எடுக்கிறது பதிலாக நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் கேமரா. ஸோ நீங்கள் லோ ஆங்கிலேருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது கேமரா லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் லோ ஆங்கிலேருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேமரா வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ கேமரா லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரத்தோட வரைக்கும் போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா லோ ஆங்கிலேருந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எடிட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லோ ஆங்கிலேருந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேமரா நீங்கள் ரொட்டேட் பண்ணி லோ ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கிறது மூலிமா ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல லுக்காகவும் கிடைக்கும். ஸோ அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். ஸோ எல்லாருமே ஃபோட்டோ எடுக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குளிஞ்சு நெளிஞ்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ லுக் இருக்காது. ஸோ எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாரும் எடுக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல லுக்கும் கிடைக்கும். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர். ஸோ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு தேவையான எக்ஸ்போஷர் அதில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு தேவையான பிரைட்னஸ் அதில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணுங்கள், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு தேவையான பிரைட்னஸ் வந்து அதில் வந்து கொடுங்க. ஸோ எக்ஸ்போஷர் ஆட் பண்ணுறது மூலம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு தேவையான எக்ஸ்போஷர் அதில் இருக்கான்னு பார்த்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுங்க. ஸோ ஏன்னாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூமிங். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுப்பீங்க. அப்படி ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக வந்து கிடைக்காது. உங்களுக்கு நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் க்ராப் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டை நீங்கள் வந்து க்ராப் பண்ணி அப்படின்னா ஜூமிங்கோட உங்களுக்கு வந்து க்ராப்பிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது பதில் நீங்கள் வந்து க்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த ஜூம் பண்ணி எடுக்கிறது மூலிமா நீங்கள் வந்து க்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இனிமேல் ஜூமிங்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ நார்மலாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து க்ராப் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ். இந்த டைம் லேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய சினிமாவில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கேமரா வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பீச்சில் இந்த மொட்டை மாடி மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூரியன் உதயம் வந்து மறைது வரையும், ஸோ உங்களுக்கு வந்து நைட் டைம்லேருந்து பகல் வரையும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் கேமராவில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சினிமா கேமரா, ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா இதில் தான் பண்ண முடியும் இல்லை, நீங்கள் மொபைல் கேமராவில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டே தான் தேவை. ஒன்று மொபைல் கேமரா, ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரைபாடில் நல்ல ஒரு ஸ்டேபிளான இடத்துல நீங்கள் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கையில் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுட்டேஜ் வந்து ஷேக் ஆகுது, உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் ட்ரைபாடில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எத்தனை செகண்டுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அதை வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். டைம் லேப்ஸ் வந்து நம்ம மொபைல் கேமராலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 9வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசெட்ஸ். ப்ரிசெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் கேமராவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வேற ஒரு ஃபில்டர்ஸில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணாமல் நார்மலாக நீங்கள் எப்படி வந்து ஃபோட்டோ எடுப்பீங்களோ அதே மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க. ஸோ எடிட்டிங்கில் பிரைட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதெல்லாம் வந்து உங்கள் எடிட்டிங்கில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறது பதில் நீங்கள் வந்து எடிட் பண்ணி அப்படின்னா ஃபோட்டோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட். இந்த ஃப்ளாஷ் லைட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து நீங்கள் ஆனில் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல லைட்டிங், நல்ல ஒரு ஆங்கிளில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகி உங்களுக்கு வந்து சொதப்பிடும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொதப்பிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகுதுனால உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து சொதப்பிடும். ஸோ நல்ல ஒரு லைட்டிங், நல்ல ஒரு ஆங்கிளில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் ஃப்ளாஷ் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நேரத்தில் உங்கள் ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இந்த 10 மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ஒன்று ஃபாலோ பண்ணலாம், லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.